வெள்ளை வெளியர் என்ற முருங்கையின் மஞ்சரி பூங்கொத்துக்கள். பிரான்ச்டு பானிக்கல் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆஃப் மொரிங்கா. பாலை விட 4 மடங்கு அதிக கால்சியம், சுண்ணாம்பு சத்து, ஆரஞ்சு பழங்களை விட 4 மடங்கு விட்டமின் சி, அஸ்கார்பிக் ஆசிட் நிறைந்த முருங்கை இலைகள் கீரைகளின் ராஜா. ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை மாதிரி எளிதில் எங்கும் வளரும் வெப்பமண்டல கீரை மரங்கள். இதனுடன் இயற்கையிலேயே விட்டமின் டி எனும் சன்ஷைன் விட்டமின் கொண்டுள்ள முட்டைகளை கலந்தால் அட்டகாசமான சுவையுடன் ஆரோக்கிய ரெசிபி கிடைக்கும். 11% அயன், இரும்புச்சத்துள்ள கீரையும் DHA எனும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைந்த முட்டையின் மஞ்சள் கரு கலந்த கீரை சாதம் வளரும் குழந்தைகளுக்கு ஏற்ற சிறந்த லஞ்ச் பாக்ஸ் மெனு. கீரை சாதத்தை சாப்பிட்ட குழந்தைகள் துடிப்புடன் துருதுருவென துள்ளி குதித்து விளையாடுவார்கள். பின்பு வினாத்தாளில் விவேகத்துடன் விடையளிப்பார்கள். இம்ப்ரூவ்ஸ் மெமரி பவர் அண்ட் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ். குட்டீஸ்க்கு மட்டும் இல்லைங்க, வாலிப பசங்களுக்கு தேவையான ஸ்டாமினாவை கொடுக்கும். வாவ், யம்மி 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 ரைஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிம்மிஸ் ஹெல்த்தி ரெசிபீஸ். இன்றைய ஸ்பெஷல் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையும் முட்டை ரெண்டையும் வச்சு ஒரு பொரியல். முட்டையில் டயட்டரி ஃபைபர் இல்லை, நார்ச்சத்து இல்லை. ஆனால் முருங்கைக்கீரையில் எக்கச்சக்கமான நார்ச்சத்து. ரெண்டையும் வச்சு, முட்டையும் முருங்கைக்கீரையும் வச்சு அசத்துறோம். வெயில் காலத்தில் தளதளவென தழைத்து வளரும் முருங்கைக்கீரை நம் இந்தியாவிற்கு கிடைத்த சொத்து. ஏழை எளிய மக்களுக்கு எளிதில் கிடைக்கும் அருமருந்து. ஃபேபேசியே மொரிங்கேசியே ஃபேமிலியை சேர்ந்தது. 78% வாட்டர், 2 கிராம் புரோட்டீன்ஸ். கொழுப்பு, கொலஸ்ட்ரால் சுத்தமாக இல்லவே இல்லை. சாலுபிள் டயட்டரி ஃபைபர் 2 கிராம் இருக்குது. கீரை பறிச்ச அன்னைக்கே செய்வது ரொம்ப நல்லது. 100 கிராம்ஸ் முருங்கைக்கீரையை சாப்பிட்டால் நாம் பெறுவது வெறும் 64 கேலரிஸ். முருங்கை இலையில் 92 நியூட்ரியன்ஸ், 46 ஆன்டி-ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த மரத்தை மிராக்கிள் ட்ரீ, மல்டிபர்பஸ் ட்ரீன்னு கூட சொல்லுவாங்க. இது ஒற்றை இலை, சாலிட்டரி லீஃப், கொய்யா இலை. முருங்கை இலை வித்தியாசமானது. இது காம்பவுண்ட் லீஃப். முருங்கை இலையின் இந்த ட்ரைபின்னேட் காம்பவுண்ட் லீஃப் அமைப்பு உலகில் வேறு எந்த மரத்திலும் இல்லை. இதில் இயற்கையிலே உள்ள குளோரோஜெனிக் ஆன்டி-ஆக்சிடென்ட் பிளட் சுகர் லெவலை கட்டுப்படுத்தும். இது பிரிஞ்சால், காஃபி சீட்ஸ்லையும் இருக்குது. மேலும் இன்னொரு முக்கியமான குவார்சட்டின் என்ற ஆன்டி-ஆக்சிடென்ட்ஸ் பிளட் ப்ரெஷர், அதாவது இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் செய்யும் இயற்கையிலேயே. 9 விதமான எசென்ஷியல் அமினோ ஆசிட் நிறைந்த முருங்கையின் சயின்டிஃபிக் நேம் மொரிங்கா ஓலிஃபெரா. பொரியலுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பித்தத்தை போக்கி ஜீரணத்தை பெருக்கும் சீரகம் 1 டீஸ்பூன், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 5 வரமிளகா, கடுகு. ஸ்டார் இன்கிரீடியண்டான முட்டை, 2 பெரிய வெங்காயம். இன்னொரு ஸ்டார் இன்கிரீடியண்ட் நன்கு கழுவி வைத்த முருங்கைக்கீரை. பார்க்குறதுக்கு பவுல் நிறைய கீரை ரொம்ப இருக்கிற மாதிரி தெரியும். வெந்தா 2 கரண்டி தான் தேரும். மொத்தமே சிம்பிளான 7 இன்கிரீடியன்ட்ஸ். கீரையை குக்கரில் அள்ளி போட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் தாங்க அலோவ் பண்ணணும். உப்பு போடக்கூடாது. ஏன்னா கீரையிலேயே நிறைய மினரல்ஸ், தாது உப்புக்கள், விட்டமின்ஸ் இருக்குது. ஒரு விசில் வந்ததும் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி குக்கர் மூடியை திறந்துடணும். வெந்த முருங்கைக்கீரை அதே பச்சை நிறத்தில் தான் இருக்கணும். முருங்கைக்கீரை சூப்பை உங்கள் வீட்டில் பிளட் ப்ரெஷரோ பிளட் சுகரோ இருக்கிற பேஷண்ட்கிட்ட கொடுங்க. வேஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்கு கீரை மட்டும்தான் வேணும். விட்டமின் சி, டயட்டரி ஃபைபர் தவிர அனைத்து ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த கம்ப்ளீட் ஃபுட் முட்டை. டிரான்ஸ்பேரண்ட் லிக்விடான ஒயிட் ஆல்புமினில் 88% வாட்டர், மியூசின், ரிபோஃப்ளேவின் அடங்கிய புரோட்டீன் 10% இருக்குது. எல்லோ யோக் எனப்படும் தகதகவென மின்னும் மஞ்சள் கருவில் 55 கேலரிஸ் இருக்குது. பொன்னிறமாக மின்னும் மஞ்சள் கலருக்கு காரணம் இதிலுள்ள லியூட்டின் எனும் கரோட்டினாய்ட் பிக்மெண்ட்ஸ், நிறமிகள். கொழுப்பு நிறைந்துள்ள இடங்களில் பொதுவாக லியூட்டின் பிக்மெண்ட் கரைந்திருக்கும். 5 கிராம்ஸ் கொழுப்பு நிறைந்துள்ள எல்லோ யோக்கில் லியூட்டின் பிக்மெண்ட் கரைந்து மஞ்சள் கருவுக்கு மஞ்சள் கலரை கொடுக்கிறது. மஞ்சள் நிறத்தை தரும் இந்த லியூட்டின் கரோட்டினாய்ட் பிக்மெண்ட் எல்லோ யோக்கில் மட்டும் இல்லைங்க, எலுமிச்சம்பழம், துளுக்கமல்லி எனப்படும் டகட்டிஸ் ஃப்ளவர்ஸ் மற்றும் எல்லோ பெல் பெப்பர்லேயும் உண்டு.
5 கிராம் கொழுப்புள்ள கருவில் ஜியோசாந்தின் எனப்படும் கரோட்டினாய்ட் பிக்மெண்ட் கரைந்திருந்தால் அது அழகு ஆரஞ்சு வண்ண கலரை பெறுகிறது. எல்லோ யோ கண்டைன்ஸ் ஃபேட் soluble விட்டமின்ஸ் A, D, E, K. கோபாலமைன் எனும் B12 விட்டமின்ஸ் அனிமல் புரோட்டீன்ஸ் மட்டுமே இருக்கு, முட்டையிலையும் இருக்கு. குளோரோஃபில் எனும் பச்சையம் நிறைந்த முருங்கைக்கீரையிலையும் நிறைய பீட்டா கரோட்டின் எனும் பிக்மெண்ட் இருக்கு, கண்ணுக்கு கூர்மையை கொடுக்கும். தாவரங்களை சாப்பிடாத புலால் உண்ணிகளான சிங்கம், புலி, கார்னிவோரஸ் அனிமல்களுக்கு எப்படி கூரிய பார்வை கிடைக்கிறது? How do the carnivorous animal like lion and tiger get sharp vision? கொழுப்பு மிக்க மான்கறியில் கரோட்டினாய்ட் பிக்மெண்ட்ஸ் கரைந்திருந்து மறைந்திருக்கும், ஒளிந்திருக்கும். கொழுப்பு மிக்க மான்கறியை சாப்பிடும்போது சிங்கம், புலிகளுக்கும் கூரிய பார்வை கிடைக்கிறது. Fatty meat contains carotenoids. When the wild animal consume those fatty meat, they get sharp vision. அடி கனமான குக்கர் பேனில் 100 ml எனி குக்கிங் ஆயில் ஊற்றி முதல்ல ஜீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, கட் பண்ணின ஆனியன் போட்டு தாளிக்கணும். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இப்போது உப்பு போடாமல் வேக வைத்த நம்ம ஸ்டார் இன்கிரீடியண்டான முருங்கைக்கீரையை போடுங்க. மல்லி, கருவேப்பிலை மாதிரி முருங்கைக்கீரையை பச்சையாக அள்ளி சாப்பிட முடியாது, கசக்கும். ஏன்னா இதில் குளுக்கோசினோலேட்ஸ் என்ற பிட்டர்னஸ், கசப்புத்தன்மையை கொடுக்கிற கெமிக்கல்ஸ் இருக்குது. கீரையை சமைக்கும்போது குளுக்கோசினோலேட்ஸ் காணாமல் போய்விடும். ஒரு சிலர் சமைக்காத பச்சை முருங்கைக்கீரையை டைரக்டாக தாளிதத்தில் போட்டு வதக்குவாங்க. அப்படி செய்தால் சாப்பிடும் குழந்தைகளுக்கு மற்றவர்களுக்கு வயிற்று வலி வரும். செலினியம், கோலைன், விட்டமின் B12 நிறைந்த முட்டையை போட்டு ஜென்டிலாக நல்லா கிளறணும். கீரை நிறைய இருக்கணும், முட்டை கம்மியாக இருக்கணும். முட்டையிலையும் முருங்கைக்கீரையிலையும் நிறைய அயன் சத்து இருக்குது. டீனேஜ் பெண்கள் மென்சுரல் ஃப்ளோ, அதாவது மாதவிடாய் காலத்தில் அதிகப்படியான அயன் சத்து வீணாகிறது, அனிமிக் ஆயிடுவாங்க. ஸோ இழந்த இரும்பு சத்தை இயற்கையிலேயே பெறணும்னா இந்த மாதிரி முட்டையும் முருங்கைக்கீரை பொரியலை அடிக்கடி செய்து சாப்பிடணும். ஆண்களின் மலட்டுத்தன்மையை போக்கி வீரியமுள்ள விந்தணு பெருக்கத்திற்கு தேவையான லிபிடோ எனும் பைட்டோகெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்குங்க. கமகமக்கும் வாசனையுடன் காரம் கம்மியான எம்மியான பச்சை மஞ்சள் கலர் காம்பினேஷனில் ஹெல்த்தி நியூட்ரிட்டிவ் முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி. சுட சுட சாதம், அதில் நெய் ஊற்றி பொரியலை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். முட்டையிலையும் முருங்கைக்கீரையிலையும் கம்மியான கார்போஹைட்ரேட் இருக்குது. சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு ஃபுல் மீல். 5 போஷாக்குகள், 5 நியூட்ரியன்ஸ் நிறைந்த கம்ப்ளீட் வெல் பேலன்ஸ்டு டயட்டாக மாறிடும். குழந்தைகளுக்கு ஏற்ற சத்தான உணவாகும். 45 வயதை கடந்த மெனோபாஸ் பெண்களுக்கு கால்சியம் மிக மிக அவசியம். அதை அள்ளித்தரும் பொரியல் தான் இது. ஆர்த்ரிட்டிஸ் எனும் மூட்டு வலி, ஆஸ்டியோபோரோசிஸ் எனும் எலும்பு தேய்மானம் வர வாய்ப்பே இல்லை. தலைமுடி நன்கு வளர, தோல் சுருக்கம் நீங்கி என்றும் இளமையாக இருக்க, கோல்டு, ஃப்ளூ, காஃப் போன்ற ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், சுவாச கோளாறுகள் வராமல் இருக்க விட்டமின் C நிறைந்த முருங்கைக்கீரை தான் சிறந்தது. கீரையை சாப்பிட்டாலே மலச்சிக்கல் என்ற பேச்சுக்கே இடமில்லை. நோ பைல்ஸ், நோ கான்ஸ்டிபேஷன். முட்டையில் விட்டமின் C இல்லை, ஆனால் நிறைய விட்டமின் C முருங்கைக்கீரையில் இருக்குது. இம்யூன் பூஸ்டர், கொடிய கொரோனா வைரஸ் உட்பட எல்லா விஷக்கிருமிகளை வெல்லும் நோய் எதிர்ப்பு சக்தியை நம் உடம்புக்கு ஊக்குவிக்கும். உணவுக்கு பின் எப்பொழுதும் ஒரு பழத்தை சாப்பிடணும். இன்று நாம் சாப்பிட போவது ஆரஞ்சு ஸ்குவாஷ், அதாவது பூசணி குடும்பத்தைச் சேர்ந்த இட்டாலியன் ஆரஞ்சு நெட்டட் மெலான். பழுத்த பழம் ஆரஞ்சு கலருக்கு மாறிடும், மேலே வரி வரியாக கோடு இருக்கும். ஹைப்ரிட் வெரைட்டி, ஒரு பழம் 100 ரூபா. சிங்கிள் மெலான் காஸ்ட் 100 rupees. மஞ்சள் அல்வா துண்டு மாதிரி க்ரீமியாக சாஃப்டாக இருக்கும். மஞ்சள் கலர்னாலே விட்டமின் A தான். திஸ் இஸ் மோல்டட் பாம் சுகர். இது இரும்புச்சத்து நிறைந்த நாட்டு வெல்லம். நல்லா பொடிச்சு வச்சுக்கணும். சிறுநீரகம், கல்லீரல், குடல், அதாவது கிட்னி, லிவர், இன்டெஸ்டைனல் டிசார்டர் எல்லாத்தையும் போக்கும் இந்த பழம். ரொம்ப சிம்பிள். பழத்தை அப்படியே சர்க்கரையில் முக்கி சாப்பிட்ணும். பாம் சுகர் கிடைக்காத ஊரில் தேனில் முக்கி சாப்பிட்லாம், ஹனியில் டிப் பண்ணி சாப்பிட்லாம். க்ரீமியாக சாஃப்டாக இருக்கிற பழம் நாக்கில் கரைஞ்சி தொண்டையில் வழுக்கிக்கிட்டு போகும், மைசூர் பாக் மாதிரி. மைசூர் பாக் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஏறும். ஆரஞ்சு மெலானு சாப்பிட்டா இருக்கிற கொலஸ்ட்ரால் கரைஞ்சிரும். இன்ஸ்டன்ட் பாயாசம் சாப்பிட்ணுமா? 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான்.
பழத்தை கட் பண்ணி கப்பில் போடுங்க, வெல்லத்தை மிக்ஸ் பண்ணுங்க. எந்தவித ஆர்டிஃபிஷியல் கலரிங் பவுடர் சேர்க்காத பழப்பாயாசம் ரெடி. இதோட சுவை வெள்ளரி பழம் வெள்ளரி புடும்பாங்களே, அது மாதிரி ஸ்மூத்தாக, டேஸ்டியாக, க்ரீமியாக, அரோமேட்டிக்காக செம்மையாக இருக்கும். செம்ம டேஸ்ட், ஆசம். மருத்துவ குணம் கொண்ட முருங்கை மரத்தின் எல்லா பாகங்களும் பல விதத்தில் உண்ணப்படும். முருங்கை பூக்களை பொரியல் செய்யலாம். இலைகளை கூட்டு, சாம்பார், தோசை, சூப், பொரியல் என செஞ்சு சாப்பிடலாம். சதைப்பற்றுள்ள பச்சையான பிஞ்சு முருங்கைக்காயை குழம்பு, சாம்பார், அவியல், வடை என செய்யலாம். ஒரு சில காய்களை மரத்திலேயே முற்ற வைப்பார்கள் விதைக்காக. இது ட்ரை டெசிஷன் ஃப்ரூட், உலர்ந்த வெடிக்கும் கனி. உலர்ந்த விதைகளில் ஜிங்க் மற்றும் பென்னாயில் இருக்கு. இது ஹை பிளட் பிரஷர் மற்றும் கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸை கண்ட்ரோல் செய்து இதயத்தை இதமாக்கும், இதயத்தை பாதுகாக்கும். முற்றின விதைகளை காய வைத்து பொடித்து சூரணமாக லைஃப் லாங் சாப்பிடுவாங்க. எல்லா நன்மைகளையும் நமக்கு செய்து வெள்ளந்தியாக சிரிக்கும் வெள்ளை முருங்கை பூக்களைப் போல நாமும் சிரித்து வாழ்வோம்.